கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது யாக்கோபு 4 அதிகாரம் 8 இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதனுடைய மனமும் அதில் ஓடும் எண்ணங்களும் அவனுடைய செய்கைகளை வெகுவாய் பாதிக்கின்றன. மனிதனுடைய மனதின் தளத்தில்தான் ஆவிக்குரிய யுத்தங்கள் நடைபெறுகின்றன. மாம்ச சிந்தை என்பது தேவனுக்கு விரோதமான பகை. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு மனதை புதிதாக்குகிறதினாலே உங்கள் இருதயம் பரிசுத்தமடையும். பிரியமானவர்களே, இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஒரு தேள் உங்கள் அறைக்குள் வருகிறது என வைத்துக் கொள்ளுங்கள். உடனே நீங்கள் இதை கேட்பதை நிறுத்திவிட்டு அந்த தேளை கொன்று வெளியே எறிவீர்கள் அல்லவா? அதுபோல உங்களுடைய உள்ளத்தில் தலைகாட்டும் தீய எண்ணங்களை கூட அப்படித்தான் நீங்கள் தூர எறிய வேண்டும். உங்கள் சிந்தை கட்டுக்கடங்காத காட்டுக்குதிரையைப் போல தாறுமாறாய் அலைந்து திரியாதபடி கட்டுப்படுத்தப்படாத சிந்தை உங்களை குழிக்குள் தள்ளிவிடும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை எப்படிப்பட்டதாயிருந்தது? அவர் தாம் விரும்பியதை எதையும் செய்யவில்லை. பிரியமானவர்களே, அவர் தானாக தன்னுடைய விருப்பத்தின்படி அவர் எதையும் செய்யவில்லையாம். ஆக வேத வசனம் சொல்லுகிறது பாருங்கள், என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்பதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிந்தையின் குரலாக இருந்தது. இப்படிப்பட்ட சிந்தையின் நிமித்தமாக இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்னும் நற்சான்றிதழை பிதாவிடமிருந்து அவர் பெற்றார். பிரியமானவர்களே, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாயிருக்கிறோம் என்று 2 கொரிந்தியர் 10:5 வாசிக்கிறோம். எண்ணங்களில் இருக்கும் பரிசுத்தமே இருதயத்தில் பரிசுத்தத்தை கொண்டு வரும். அதை தொடர்ந்தே கண்களின் பரிசுத்தமும் செயல்களில் பரிசுத்தமும் காணப்படும். உங்கள் சிந்தனை எப்பொழுதும் பரிசுத்தமானதாக இருக்கட்டும். பிரியமானவர்களே, ஒரு 3-4 சிந்தனைகளை நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். புதிதாக்கும் சிந்தை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று ரோமர் 12:2 வாசிக்கிறோம். அடுத்ததாக கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இது பிலிப்பியர் 2:5 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அது பரிசுத்த சிந்தை, தூய்மையான சிந்தை, தீங்கு நினையாத சிந்தை, பரலோக சிந்தை. அந்த சிந்தையே உங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, 3வதாக பாடுகளின் சிந்தை. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் என்று 1 பேதுரு 4:1 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, பாடுகளே உங்களை புடமிட்டு பரிசுத்தத்தில் பூரணப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போய்விடாதீர்கள். பிரியமானவர்களே, அவைகள் எல்லாம் உங்களை ஏதோ ஒரு வகையிலே உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவனிடத்தில் நீங்கள் பேசுகிற பொழுது நிச்சயமாகவே என் ஆண்டவர் உங்களை அதிலிருந்து விடுவித்து இன்னும் மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். அடுத்ததாக பிரியமானவர்களே, ஏக சிந்தை. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள் என்று ரோமர் 12:16 வாசிக்கிறோம். உங்களுடைய ஐக்கியமானது பரிசுத்தத்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய நோக்கமெல்லாம் பரிசுத்தத்தில் ஒரு மனப்பாட்டை தேவ ஜனங்களுக்குள் கொண்டு வருவதாக இருக்க வேண்டும். மாம்ச சிந்தை மரணம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆமாம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உங்கள் சிந்தைகளிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி உங்கள் எண்ணங்கள் பலதரப்பட்டதாக சிதைந்து போகாதபடிக்கு, அது கட்டுப்படுத்த முடியாத அளவில்லாத காட்டுக்குதிரையை போல் தாறுமாறாய் அலைகிற எண்ணங்களாய் இராதபடிக்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் உண்டான அதே சிந்தையை உங்களுக்குள்ளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருப்பதாக என்று இந்த அதிகாலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் பேசுகிறேன். நிச்சயமாக பிரியமானவர்களே,
உங்கள் சிந்தையை காத்துக்கொள்ளுங்கள். என் தேவன் சகலவற்றையும் உங்களுக்கு அவர் செய்து தருவார் என்று விசுவாசியுங்கள். நீங்கள் இதை செய்து விடலாமா, அதை செய்து விடலாமா, அப்படி பண்ணி இப்படி செய்து விடலாமா என்று சொல்லி நீங்கள் பலதரப்பட்டதாக நீங்கள் குழப்பம் படாமல் நீங்கள் அமைதியாக கிறிஸ்துவினிடத்தில், தேவனிடத்தில் அவை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீங்கள் அமர்ந்திருங்கள். என் ஆண்டவர் உங்களுக்கென்று அற்புதமான புதிய வழிகளை அவரே உண்டாக்கி தருவார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, எங்கள் அப்பா பிதாவே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, பரிசுத்தம் உள்ள தெய்வமே, அப்பா பிதாவே, யூதராஜ சிங்கமே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, தொடக்கமும் முடிவுமானவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, ஏசப்பா, உங்கள் நாமம் இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா மகிமைப்படுத்தப்படட்டும் சுவாமி. நாங்கள் துதிக்கிற எங்கள் துதிகளின் சத்தம், நாங்கள் ஆராதிக்கிற இந்த நேரத்தில் அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிற இந்த நேரத்தில் அப்பா ராஜா இயேசுவே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்புவீராக. உம்முடைய மகிமையினால் ஒவ்வொருவரையும் நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக ராஜா. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள், ஆனாலும் எங்கள் பலவீனத்தில் பலன் தருகிற தேவன் எங்களுக்கு உண்டுப்பா. ஆமாராஜ், நாங்கள் நீதிமான்கள் அல்லப்பா. ஆமாராஜ், ஆனாலும் எங்களை நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரத்தத்திற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஹல்லேலூயா. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தி நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அற்பமாய் நினைக்கப்பட்ட எங்களை நீர் இன்றும் கண்ணோக்கி பார்த்து எங்களை வழி நடத்துகிறீரே, உமக்கு நன்றி சுவாமி. மனுஷர்கள் எங்களை ஒதுக்கினாலும் நீர் எங்களை ஒருபோதும் ஒதுக்காது எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களை இதுவரை நடத்தி வருகிறீரே, உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. மனுஷர்கள் கைவிட்ட பொழுதும் நீர் எங்கள் கரங்களை பிடித்து, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் வலது பாரிசத்தில் இருக்கிறேன், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், உன் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன், நீ ஏன் பயப்படுகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய், உன் உள்ளம் கலங்காது இருக்கட்டும் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தேற்றரவாளனே, இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் இந்த நாளிலே தேற்றப்படட்டும் அப்பா. எஸ்டடி ஒரு தாயை போல தேற்றுகிறவர், தகப்பனை போல தூக்கி சுமக்கிறவர் அப்பா. அப்பா பிதாவே, உங்கள் அன்பு மகா பெரியது சுவாமி. எங்கள் சிந்தைகளை கெடுக்கும் ஆவிகள் இந்த நாளிலே வெளியேறட்டும் அப்பா. தேவையில்லாத குழப்பங்களையும் பயத்தையும் கொண்டு வருகிற பிசாசுகள் இந்த அதிகாலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விட்டு அவைகள் வெளியேற கடவுது என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ்அப்பா, உங்கள் சிந்தை எங்களுக்குள்ள உண்டாகட்டும் அப்பா. உமக்குள் இருந்த அதே சிந்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும் அப்பா. உங்களைப் போல எங்களை மாற்றுங்க ராஜா. எஸ்டர்டே நாங்கள் அப்பா பலவீனர்களே, ஆனாலும் எஸ்அப்பா உங்கள் கிருபையானது, உங்கள் தயவானது அது எங்கள் மேல் வரும் என்று சொன்னார் நிச்சயமாகவே இந்த உலகத்தை நாங்கள் ஜெயிப்போம். நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கிற இந்த விசுவாசம் நிச்சயமாகவே இந்த பூமியில் கொடுக்கக்கூடிய அந்த மாம்ச இச்சையை நாங்கள் மேற்கொள்ள, இந்த மாம்ச சிந்தையை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவரின் அளவில்லாத ஆற்றல் வரும் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஹல்லேலூயா இந்த ஆவிக்குரிய சிந்தையிலே நாங்கள் பலப்படுகிற பொழுது இந்த மாம்ச சிந்தை ஒழிந்து போகும் அப்பா. எஸ்டடி பரிசுத்த ஆவியானவரை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நிரப்புவீராக. அளவில்லாத உம்முடைய ஆற்றலினால் நிரப்புவீராக, உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய சந்தோஷத்தினால் நிரப்புவீராக. எஸ்டடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள் காணக்கூடிய சகல சத்துருவின் கிரியைகளும், எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசின் தந்திரங்கள், மந்திரங்கள், மாந்திரிக கட்டுகள் எதுவாக இருந்தாலும் சரி, துறைத்தனங்கள், துறை அதிகாரங்கள், ஹல்லேலூயா, மறைந்திருந்து தாக்கக்கூடிய பொல்லாத பிசாசுகள், இருளின் கிரியைகள், அந்தகார கிரியைகள், ஹல்லேலூயா, ஏவல் பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் எல்லாம் வெளியேற கடவுது, வெளியேற கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. சர்ப்பத்தின் நாவிகள் தலை தூக்காதபடி ஆண்டவரன் தலையை நீர் நசுக்கி போடுவீராக. எஸ்டடி ஹல்லேலூயா. கற்பத்திலே கனி அப்பா உண்டாகாதபடிக்கு சொப்பனத்திலே பயமுறுத்தி ஹல்லேலூயா சர்ப்பத்தை போன்று அடிக்கடி சொப்பனத்தை கொடுத்து கற்பத்தை கலைக்கிற பொல்லாத பிசாசை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் நீ வெளியேறு நான் கட்டளையிடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் அப்பா கட்டுகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும்.
எந்தெந்த இடத்துல பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ, ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில் பிள்ளைகள் அப்பா அடிமைத்தனத்தில் இருக்கிறார்களோ, எல்லாவற்றிலிருந்து என் ஆண்டவர் இந்த நேரத்தில் விடுதலை நீர் கொடுப்பீராக ராஜா. கெட்ட சிந்தைகள், எண்ணங்கள், ஹல்லேலூயா, எல்லாம் மாறட்டும். சிந்தையை கெடுக்கிற பிசாசுகளை நான் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கிறிஸ்துவின் சிந்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாயிருப்பதாக ராஜா. இதை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இனி மாற்றங்கள் வரட்டும். இந்த நாளிலிருந்து அப்பா ஒரு புதிய துவக்கமாக ஒரு மாற்றம் இருக்கட்டும் அப்பா. எஸ்டடி பிள்ளைகளுடைய சிந்தையில மாற்றம் வரட்டும் அப்பா. எப்பொழுது சிந்தைகளிலே மாற்றங்கள் வருகிறதோ அப்பொழுது அது சரீரத்தில் அது வெளிப்படுகிறது, அவர்கள் கிரியையிலே வெளிப்படுகிறதாக இருக்கிறது. அமராஜா எசப்பா, பழைய பாவ சுபாவங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பொறாமை குணம் மறைந்து போகட்டும், எரிச்சல் மறைந்து போகட்டும், கோபம் மறைந்து போகட்டும், ஹல்லேலூயா, பொறாமைத்தன்மை மறைந்து போகட்டும், பெருமை இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, விபச்சார பாவம் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும். தேவையில்லாமல் இன்டர்நெட்டுக்கும் மொபைலுக்கும் டிவிக்கும் அடிமையாக இருக்கிற அப்பா எல்லா காரியங்களும் இப்பொழுது மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா எசப்பா, நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற சிந்தையில் ஒரு மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. சிந்தையில் ஒரு மாற்றம் இப்பொழுதே இந்த காலை வேளையில் வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா அப்பா, பிள்ளைகள் அப்பா ஒரு முடிவெடுக்க என் ஆண்டவர் நீர் கிருபை பாராட்டுவீராக. இந்த நாள் முதலாய் நான் என் சிந்தையை கர்த்தருக்கென்று நான் ஒப்புக் கொடுப்பேன். அவரே என்னை நடத்துவாராக. என் சிந்தையிலே என் இயேசு குடியிருப்பாராக. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை என்னை நடத்தட்டும் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ, என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் சிந்தைகள் மாறட்டும், தற்கொலை சிந்தனை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாழ முடியாது, நடக்க முடியாது, இது இனி என் வாழ்க்கையில் இது ஆகாது, அவ்வளவுதான், என் கணவர் என்னை விட்டு போய்விட்டார், வரமாட்டார், இனி என் பிள்ளைகள் என்னை விட்டு போயிட்டாங்க, இனி வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பொல்லாத சிந்தையும் இப்பொழுது மாறட்டும். காரணம், உலகத்தில் இருக்கிறவன் எனக்குள்ள இருக்கிற என் தேவன் பெரியவருங்கிற விசுவாசம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரட்டும் அப்பா. ஆமா ராஜா எசப்பா, விசுவாசத்தோடு என் காரியங்கள் வாய்க்கும், என் கணவர் மீண்டும் வருவார், என் குடும்பம் மீண்டும் கட்டப்படும், என் கடன் பாரங்கள் நீங்கும், இந்த பிசாசின் தொல்லை என்னிலிருந்து என்னை ஆண்டவர் விடுவிப்பார், என் வியாதியிலிருந்து எனக்கு முழு சுகம் உண்டாகும் என்கிற விசுவாசம் உள்ள சிந்தை ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாலை வேளையில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டு இருக்கிற அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா ஒரு புது கிரியைகள் இந்த நாளிலே உண்டாகணும் அப்பா. புது மாற்றங்கள் இந்த நாளிலே உண்டாகணும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுதே அப்பா அற்புதம் செய்யும் கரம் அவர்கள் மேலே இறங்கட்டும். இந்த அதிகாலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா என் தேவனுடைய கரம் இப்பொழுது சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. அதில் பலவீனர்கள் அப்பா இப்பொழுது பலவான்களாய் மாறட்டும். நடக்க முடியாத கால்களுக்குள் இப்பொழுது ஜீவன் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்கால்களை நிமிரச் செய்கிறேன் ஆண்டவர் நீர் சுவாமி. ஹல்லேலூயா. கால்களுக்குள் ஒரு ஜீவன், கால்களில் காணக்கூடிய வலிகள் இயேசுவின் நாமத்தை, எலும்பில் காணக்கூடிய பிரச்சனைகள், ஹல்லேலூயா, எலும்பு மஞ்சங்களுக்குள்ள காணக்கூடிய பிரச்சனைகள், நரம்புகளில் காணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாவதாக. இப்பொழுது அற்புத சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள், லிவரில் காணக்கூடிய பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எல்லாம் மறைந்து போகுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. வயிற்று பகுதியில், குடல் பகுதியில் காணக்கூடிய காரியங்கள், ஹல்லேலூயா, பலவீனங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த நேரத்தில் அற்புத சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாராக. இதயத்தில் காணக்கூடிய வலிகள் அப்பா, ஹல்லேலூயா, இதயத்தில் காணக்கூடிய அடைப்பு, பிளட் பிரஷர், ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் டயபெட்டிஸ், எந்த வியாதியாக இருந்தாலும் சரி என் தேவனுக்கு முன்பதாக அவைகள் எல்லாம் பஸ்பமாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி அற்புத சுகம் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. சரீரத்தை பிடித்து கொண்டிருந்து பலவீனப்படுத்துகிற பிசாசுகளும் இந்த நேரத்தில் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது பிசாசுகள் நடுநடுங்கி இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். பாதாளம் இந்த நேரத்தில் நடுங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வார்த்தையின் வல்லமை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன் என்கிற வைராக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏ சத்துருவே, ஏ பிசாசே, என்னை கண்டு நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லி நீ சந்தோஷப்படாதே, நான் மறுபடியும் எழுந்திருப்பேன். காரணம், என்னை தூக்கிவிடும் தேவன் எனக்கு ஒருவர் உண்டு, நான் மீண்டும் வருகிற பொழுது என்னை கட்டி அணைக்கும் தேவன் ஒருவர் உண்டு. ஆகவே நான் பயப்படேன், அவருக்கு உண்மையாக இருப்பேன், என் ஆண்டவருக்கென்று நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காண்பிப்பேன், அவர் நாமத்தை இந்த பூமியில் என் மூலமாக நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் இந்த காலை வேளையில் அப்பா நீர் கட்டி அணைத்துக் கொள்வீராக
ராஜா. பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகளை நீர் முத்தம் செய்வீர், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கென்று வைராக்கியமாக நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கட்டி தழுவுகிறீர் அப்பா. உங்கள் கரத்தினால் தொடுகிறீர் சுவாமி. உண்மை நீர் வெளிப்படுத்துகிறீர் அப்பா. எஸ்டடி கிருபையுள்ள தெய்வமே, ஹல்லேலூயா. பிரச்சனைகளோடு போராட்டத்தோடு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, விடுதலை உண்டாகட்டும், புதிய வழிகள் திறக்கப்படட்டும் அப்பா. ஹல்லேலூயா. கணவன் மனைவி பிரிந்திருக்கிற ஹல்லேலூயா பிரிவுகள் எல்லாம் இனி ஒன்று சேரும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. குடும்பங்கள் கட்டப்படணும் அப்பா. ஹல்லேலூயா. விசா காரியத்தில் ஆண்டவரே நீர் சொல்லுகிறீர். ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தங்க விசாவுக்காக காத்து இருக்கிறீங்க அப்பா. இந்த மாதத்தில் இயேசுவே, இந்த மாதம் முடிவதற்குள்ள ஹல்லேலூயா விசா உங்கள் கைக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். மகத்துவம் உள்ள தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. வெளி தேசத்திலிருந்து அப்பா இதை கேட்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேகர் அப்பா குடும்பங்களில் அப்பா உள்ள பெண்கள் அப்பா பிதாவே தங்கள் குடும்பங்களை காப்பாற்றும்படி ராஜா இயேசுவே அநேக வீடுகளில் அநேக வெளிநாடுகளில் சென்று வீட்டு வேலைகளை அவங்க செய்து வருகிறாங்கப்பா. எஸ்டடி அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரணும் அப்பா. ஆசீர்வாதங்கள் உண்டாகணும் அப்பா. நெருக்கங்கள் எல்லாம் மாறணும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே, ஒவ்வொருடைய கண்ணீரையும் நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. இந்த அதிகாலை வேளையிலே கண்ணீரோடு கூட ஹல்லேலூயா பாரத்தோடு கூட இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்கிற விசுவாச அறிக்கை பண்ணுகிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். சூழ்நிலைகளை மாற்றித் தருகிற என் தேவன் துரிதமாக இறங்குவீராக. பரலோகம் இந்த நாளிலே பதில் கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எஸ்டடி கூப்பிடுகிற யாவருக்கும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் சமீபமாக இருந்து நீர் அற்புதத்தை செய்வீராக ராஜா. இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா நிச்சயமாகவே நீர் அற்புதங்களை செய்கிற தேவனாய் நீர் வெளிப்படுவீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பொன்னான கரங்களில் நான் தருகிறேன் அப்பா. பலப்படுத்தும், ஆசீர்வதியும், நன்மையான காரியங்களை அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நீர் செய்வீராக. இந்த நாள் வெற்றியுள்ள நாளாக இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாளில் அப்பா உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வீராக. தேவ தூதர்கள் உம்முடைய பிள்ளைகள் போகிற பொழுதும் வருகிற பொழுதும் சூழ்ந்து பாதுகாக்கட்டும். வேலை செய்கிற இடங்களில் அப்பா பாதுகாப்பும் நிறைவும் மேன்மையும் மகிமையும் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்தும், ஆசீர்வதியும், அளவில்லாத உம்முடைய கிருபையும் சமாதானமும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்தை நிரப்புவதாக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.